அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசியின் காரத்துவங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீன ராசி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசிங்க, ஜலராசிங்க, உபயராசிங்க, பெண் ராசிங்க, மௌனமான ராசி, இயல்பான ராசி, பண்பான ராசி, சித்திக்கும் ராசி, மனமாற்றமுள்ள ராசி, இரட்டை ராசி, நீண்ட ராசி, ஊர்வன ராசி, குள்ளமான ராசி. இந்த ராசிக்காரர்கள் சுமாரான உயரமும் நல்ல நிறமும் சற்று பருமனான தேகமும் உடையவர்களாக இருப்பார்கள். அழகான தோற்றம் உடையவர்கள், விசாலமான கண்களை உடையவர்கள். இவர்களுக்கு கண் பார்வை கோளாறுகள் மற்றும் கட்டிகள் போன்றவற்றை வரலாம். சுகபோகங்களில் அதிக அளவில் ஈடுபாடு காரணமாக நரம்பு தளர்ச்சிகள் சிலருக்கு வரலாம். இவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்குவார்கள். எதையும் திட்டமிட்டு ஆற அமர யோசித்து செய்வார்கள். ஆகவே தான் எடுத்த காரியத்தை எளிதில் கச்சிதமாக முடிக்கும் வாய்ப்பு அமையும். தன்னடக்கத்துக்கு சொந்தக்காரர்கள். மறதி என்பது இவர்களிடம் எல்லளவும் இருக்காது. பேச்சை காட்டிலும் செயலுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். சிக்கனம் இவர்களது உடன்பிறப்பாக இருக்கும். பொது பணத்தை கையாளுவதில் அதிகமாக கவனம் செலுத்துவர். நாணய பாதிப்பு ஏற்படாமல் நடந்து கொள்வதில் கெட்டிக்காரர். செலவு செய்யும் முன் நியாயமான செலவா என யோசித்து செயல்படுவர். பண வசதி தேவைக்கேற்ப விதத்தில் தேவைக்கேற்ற நேரத்தில் வந்து கொண்டிருக்கும். பொது பதவிகளுக்கு இவர் பெயர் இடம்பெறும். பொதுவாக சண்டைக்கு போக மாட்டார்கள், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டார்கள். உடல் உழைப்பு இல்லாத தொழிலில் ஈடுபடுவர். தீர்க்க யாத்திரைகளிலும் பயணங்களிலும் அதிகம் பெருகியும் உடையவர்கள். குழந்தைகளே அதிகம் நேசிக்கும் குணம் உடையவர். மற்றவருக்கு நல்ல அறிவுரை சொல்வதிலும் வல்லவர். பிறரை தன்வசமாக்கிக் கொள்வதிலும் கெட்டிக்காரர்கள். விட்டு கொடுப்பது போல செயல்பட்டு பிறருக்கு எதிரிகளை தன் வழிக்கு கொண்டு வருவார்கள். சத்துவ குணம் உடையவர்கள். தத்துவ ஞானம், சன்மார்க்க சிந்தனை, உயர்ந்த ஒழுக்கம் உண்மையானவர்கள். மத நம்பிக்கை, தெய்வ பக்தி உடையவர். ஆன்மீக ஆற்றல் உடையவர். உள்ளுணர்வால் அறியப்படுவர். சுத்தமாக தூய ஆடைகளை அணியக்கூடியவர். வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர். மிகவும் தயால குணம் உடையவர். பின்னாளில் வரப்போவதை முன்பாகவே நிதானித்து அறியக்கூடியவர். சில சமயங்களில் மூர்க்க குணமும் உடையவர். தைரியசால்வி, செல்வம் அதிகமாக இருக்கும். பந்துக்களிடம் பாசம் உடையவர். தன் குடும்ப உறுப்பினர்களிடம் சொற்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அளிப்பார். குடும்ப பெருமையை காப்பாற்றும் தன்மை உண்டு. எல்லா காரியத்திலும் தான் முன்பாக இருக்க வேண்டும் என்று விரைந்து செல்வார். இவருக்கு உடன்பிறப்புகள் அதிகம் இருப்பார்கள். உடன்பிறப்புகளால் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண் சகோதரிகள் இவருக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவுவார்கள். சகுனம் பார்ப்பது போன்ற மூட நம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பார்கள். பழைய கோட்பாடுகள், நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் மிக உறுதியாக பற்றி கொண்டு இருப்பார்கள். வேறு எதை வேண்டுமானால் விட்டு விடுவார்களே தவிர பழமை பற்றை மாத்திரம் விடமாட்டார்கள். இவர்களுக்கு திருமண வாழ்க்கை பிறகு செல்வ நிலை மேலோங்குவதோடு செல்வாக்கும் உயரும். மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பினால் மகத்தான பலனை காண்பார். இவருக்கு தாயின் ஆதரவு அதிகம் இருக்கும். குடும்பத்தில் செல்ல பிள்ளையாக வளருவர். அவர் வளர வளர தாயின் உடல்நலத்தில் குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். கவலையற்ற வாழ்க்கை தான் லட்சியமாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே நவீன வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு கட்ட வேண்டும் என்பது ஆர்வம் இருக்கும். மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக வாகன வசதிகளை வைத்துக்கொள்ள ஆசைப்படுவர். வீடு, இடம், தோட்டம் போன்றவைகளை வாங்கி அதன் மூலம் செல்வத்தை சேமிப்பர். புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் கடைசி வரை இருக்கும். இவர்களுக்கு அரசு வழி தொல்லைகளும் உருவாகும். அடுத்தவர்களுக்காக வாங்கி கொடுத்த தொகைக்காக பிரச்சனைகள் உருவாகும். ஓரளவு பிடிவாத குணமுடையவர். ஆனாலும் மற்றவர்களுக்கு ஏதாவது சொல்லி விடுவார்களோ என்று நினைப்பார்கள். எதை பற்றியும் அவராகவே ஒரு முடிவை செய்து கொண்டு அப்படித்தான் நடக்கும் என்று நினைத்து கொண்டு செயல்படுவார்கள். எப்பொழுதும் தங்களுடைய கல்வி மற்றும் திறமைகள் பற்றி ஒரு அசாதாரணமாக தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் மிகவும் உண்மையான நண்பர்களாக இருப்பார்கள். வாசனை திரவியங்கள் மேல் ஆசை உடையவர்கள். போதன பிரியர். இவர்கள் மிகப்பெரிய அதிகாரியாகவும் ஆராய்ச்சியாளராகவும் போதிக்கக்கூடியவராகவும் கல்வித்துறை மற்றும் வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவராகவும் இருப்பார்கள். அரசு வழி அலுவலர்கள், நிதி சேமிப்பு நிலையங்கள், கணக்கு பார்க்கும் பணிகள், பேச்சாளர்கள் போன்ற துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் ஈடுபட்டால் வெற்றி காணலாம். இவர்களுக்கு இயற்கையிலே குருவர்களும் திருவர்களும் துணையாக இருக்கும். இருப்பினும் வியாழக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபட வேண்டும். குரு கவசம் பாடி வழிபட்டால் குறைகள் நிவர்த்தி ஆகும். மீனராசியோட காரங்கள் என்னங்கிறது பார்க்கலாங்க. நீர் தத்துவ ராசிங்க, வடக்கு திசைங்க, மோட்ச திரிகோணம்
உபயராசி சாத்வீக குணம், வெள்ளை நிறம், புனித நதிகளின் கரைகள், தடாகங்கள், கடல் நிலத்தை நோக்கி பாய்ந்து வரும், கடலை நோக்கி திரும்பி ஓடும், இரட்டையானது, சுதந்திரம், பாதம், கடமை உணர்வு, புனிதம், முக்தி, உயர்குடி, மதம், பாரம்பரிய மரபு, மாறாத தொழில்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், வாணிப சம்பந்தமான கணக்காளர்கள், மதத் தலைவர்கள், ஆசிரியர்கள், வங்கியில் வேலை, பண லேவாதேவி, இசைக்கலைஞர்கள், நாடக நடிகர், சினிமா கலைஞர்கள், ஒரு நிறுவனத்தின் பல கிளைகளுடைய தொடர்பு ஏற்படுத்தும் பணி, மேனேஜிங் டைரக்டர், கப்பல் படை, குளிர்பான தயாரிப்பு, விற்பனை, காப்பி டீ ஸ்டால் வைத்து நடத்துதல், மதுக்கடை, ஒப்பனை பொருட்கள் தயாரிப்பு, மருத்துவம் அல்லது கல்வித்துறையில் வேலை, ஆன்மீகம், மருத்துவத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, தூதரகம், நீர்நிலைகளில் வேலை செய்தல், ஆலயப்பணி, மத போதனைகள், புகழ்பெற்ற இடம், பழங்கள், பூக்கள் உள்ள இடம், மீன் உள்ள இடங்கள், மீன் மார்க்கெட். இதெல்லாம் தான் மீனராசியோட காரங்கள்ங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.